Welcome to Cuckoo's English Hub. Hello friends. In the video we are going to see 25 English sentences. இது எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தமிழ் தெரியாத அதர் ஸ்டேட்ஸ்லையோ இல்லை கண்ட்ரீஸ்லையோ நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேசிக் 25 sentences will help you in communicating with others. Okay, shall we move on to the video? First sentence is I need help. எனக்கு உதவி வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா ஐ நீட் ஹெல்ப். ஹோட்டல் எங்கே, விடுதி எங்கே, நம்ம எங்கே தங்க போகிறோங்கிற பிளேஸை நீங்கள் கேட்குறதுக்கு வேர்ஸ் தி ஹோட்டல். இதோட ப்ரைஸ் என்ன, ஒரு திங் வாங்க போகிறீங்க, இதோட ரேட் என்னன்னு கேட்குறதுக்கு ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ். எனக்கு புரியலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலான்னா ஐ நீட் வாட்டர், ஐ நீட் வாட்டர். டாய்லெட் எங்கே இருக்குங்கிறத எப்படி கேட்கலாம்? வேர்ஸ் தி டாய்லெட், வேர்ஸ் தி டாய்லெட். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவுங்கள் அப்படிங்கிறத ஹெல்ப் மீன்னு கேட்கணும், ஹெல்ப் மீ. ஒரு ரூட் கேட்குறீங்க, ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கான ரூட் கேட்குறீங்க அப்படின்னா கேன் யூ ஷோ மீ த வே டு அந்த பிளேஸை நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ரூட் கேட்குறீங்க அப்படின்னா கேன் யூ ஷோ மீ த வே டு ஹாஸ்பிட்டல். ஸோ கேன் யூ ஷோ மீ த வே டு அப்புறம் என்ன பிளேஸ்க்கு கேட்குறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வழி சொல்ல முடியுமான்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிறத கால் அ டாக்டர், கால் அ டாக்டர். ஸ்டாப், நில்லு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஸ்டாப். போ அப்படிங்கிறதுக்கு we have to say go. எங்கன்னு கேட்குறதுக்கு where is. இப்போது ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா where's the ரெஸ்ட் ரூம். உங்களோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு where's the ரூம். ஹாஸ்பிட்டல் எங்கன்னா where's the ஹாஸ்பிட்டல். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா where's the பஸ் ஸ்டாண்ட். ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா where's the ரயில்வே ஸ்டேஷன். So we have to add where is. Next, எனக்கு உணவு வேண்டும், ஃபுட்டு வேணும், சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஐ நீட் ஃபுட், ஐ நீட் ஃபுட். எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ ப்ராப்ளம், ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். இதை எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க, உதவுங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஹெல்ப் மீ கேரி திஸ். எப்படி சொல்லணும்? ஹெல்ப் மீ கேரி திஸ். எனக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஐ நீட் அ டாக்டர், ஐ நீட் அ டாக்டர். இப்போ ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா யூ ஹாவ் டு கால் அ டாக்டர், ரைட்? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஐ நீட் அ டாக்டர். நீங்கள் ஒரு டூரிஸ்ட் அப்படிங்கிறத எப்படி சொல்லிக்கலாம்? ஐ எம் அ டூரிஸ்ட், ஐ எம் அ டூரிஸ்ட். நான் ஒரு சுற்றுலாயாளி அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் அ டூரிஸ்ட். ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்போம் இல்லையா? விமான நிலையத்துக்கு எப்படி போகணுங்கிறத எப்படி கேட்கலாம்? ஹவு டு ஐ கெட் டு தி ஏர்போர்ட், ஹவு டு ஐ கெட் டு தி ஏர்போர்ட். இதே தான் ரயில்வே ஸ்டேஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிளேஸ்க்காக இருந்தாலும் சரி, இப்படி கேட்கலாம், நான் எப்படி போகிறதுங்கிறதுக்கு. எனக்கு மெடிசன் வேணும், மருந்து வேணும்னா ஐ நீட் மெடிசன். எனக்கு வேணும் அப்படிங்கிறது, எனக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ நீட்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐ நீட் மெடிசின் ஹியர் இந்த சென்டென்ஸ்க்கு. எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கிறத எப்படி கேட்கணும்? கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ. எனக்கு உதவி வேணும்னா ஐ நீட் ஹெல்ப். எனக்கு உதவ முடியுமான்னு கேட்குறது கேன் யூ ஹெல்ப் மீ. நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிட்டுருக்கீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் இதை தேடிட்டுருக்கேன்றது ஐ எம் லுக்கிங் ஃபார். இப்போ ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். இப்போ ஒரு அட்ரஸ் ஏதாவது தேடிட்டுருக்கீங்க, ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ் அட்ரஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை தேடிட்டுருக்கேங்கிறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார். எதை தேடுறீங்களோ அதை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டோட ரேட் என்ன, விலை என்னன்னு கேட்குறதுக்கு ஹவு மச் இஸ் த டிக்கெட், ஹவு மச் இஸ் த டிக்கெட். எனக்கு ஒரு ஃபோன் வேணும், நான் இப்போ தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது சொல்கிறதுக்கு ஐ நீட்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ நீட் ஃபோன். எனக்கு ஃபோன் வேணும்னா ஐ நீட் அ ஃபோன்.
என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் சாரி. எனக்கு ஒரு டாக்ஸி வேணும் அப்படின்னா ஐ நீட் அ டாக்ஸி. ஐ ஹோப் தீஸ் சென்டென்சஸ் வில் ஹெல்ப் யூ. இந்த மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சென்டென்சஸ் போட்டு உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய்.